புதுச்சேரியில் படுகொலை செய்யப்பட்டு உயிரிழந்த மாணவியின் குடும்பத்தாருக்கு பாஜகவினர் நேரில் ஆறுதல் 5 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கினார்கள். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை ரூபாய் 2 குறைக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியிலும் விலை குறைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் மத்திய பல்கலைக்கழகத்திலும் மாநில கல்லூரிகளிலும் தேசிய கல்விக் கொள்கை திணிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம். குடியுரிமை திருத்த சட்டத்தை புதுச்சேரி அரசு அமல்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி உள்ளிட்ட இந்திய கூட்டணியை சார்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஏஐடியூசி பாப்ஸ்கோ ஊழியர்கள் போராட்டம் நடைபெற்று வருகிறது. 100வது நாள் இன்று தலைகீழாக நின்று போராட்டம். புதுச்சேரியில் படுகொலை செய்யப்பட்டு உயிரிழந்த மாணவியின் குடும்பத்தாருக்கு பாஜகவினர் நேரில் ஆறுதல் 5 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கினார்கள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த 9 வயது மாணவி கடந்த 2ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். சிறுமியின் படுகொலைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் சமூக அமைப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். மேலும் அரசு சார்பில் சிறுமியின் படுகொலைக்கு இழப்பீடாக 20 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கியது தொடர்ந்து பல்வேறு சமூக அமைப்பினரும் அரசியல் கட்சிகளும் சிறுமி பெற்றோருக்கு ஆறுதல் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் முத்தியால்பேட்டையில் உள்ள சிறுமியின் வீட்டிற்கு நேரில் சென்று ஆறுதல் கூறப்பட்டது. இதில் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரேனா, பாஜக தலைவர் செல்வ கணபதி எம்பி, அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் ஆறுதல் கூறி பாஜக சார்பில் நிவாரண தொகையாக 5 லட்சம் ரூபாய் வழங்கினார்கள். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தலைவர் செல்வ கணபதி எம்பி, புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ளது. இதனை அரசு மற்றும் போலீசாரால் மட்டும் கட்டுப்படுத்த முடிகிறது. பொதுமக்களும் கஞ்சா விற்பனை குறித்து தெரிந்தால் காவலருக்கு உடனடியாக தகவல் கொடுத்தால் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை அறவே ஒழிக்கலாம் என்று அவர் தெரிவித்தனர். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை ரூபாய் 2 குறைக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியிலும் விலை குறைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று முதல் லிட்டருக்கு ரூபாய் 2 குறைக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்திருந்த நிலையில் புதுச்சேரியிலும் அமலுக்கு வந்தது. அதன்படி விலை குறைந்த 1 லிட்டர் பெட்ரோல் 94.23 ரூபாய்க்கும் 1 லிட்டர் டீசல் 84.43 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் மத்திய பல்கலைக்கழகத்திலும் மாநில கல்லூரிகளிலும் தேசிய கல்விக் கொள்கை திணிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய கல்விக் கொள்கை மத்திய பல்கலைக்கழகத்திலும் மாநில கல்லூரிகளிலும் திணிக்கப்பட்டதால் புதுச்சேரி மாணவர்கள் எதிர்காலம் சீரழிக்கப்பட்டு வருவதாகவும், தேசிய கல்விக் கொள்கையினால் தாய்மொழி கல்விக்கு ஏற்பட்ட பாதிப்பை தீர்த்திடவும், இதனால் தாய்மொழியில் கற்ற இளைஞர்களின் வேலைவாய்ப்பு கேள்விக்குறியாக இருப்பதாகவும், அவசர கதியான தேசிய கல்விக் கொள்கையினால் தாய்மொழி கல்வியை பாடவிடாமல் சிதைத்து விடாமல் எதிர்கால தலைமுறையை காப்பாற்ற வலியுறுத்தி மாணவர் கூட்டமைப்பை சேர்ந்த மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் அண்ணா சிலையிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சட்டமன்றம் நோக்கி ஊர்வலமாக வந்தனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனைத் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளுக்கு எதிரான கண்ட கோஷங்களை எழுப்பினர். குடியுரிமை திருத்த சட்டத்தை புதுச்சேரி அரசு அமல்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி உள்ளிட்ட இந்திய கூட்டணியை சார்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மத்திய அரசு நாடு முழுவதும் குடிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தி உள்ளது. இந்நிலையில் குடியுரிமை திருத்த சட்டத்தை புதுச்சேரி அரசு அமல்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சுதேசி பஞ்சாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் தேவபொழிலன், மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் இந்திய கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு குடியுரிமை திருத்த சட்டம் மற்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஏஐடியூசி பாப்ஸ்கோ ஊழியர்கள் போராட்டம் நடைபெற்று வருகிறது. 100வது நாள் இன்று தலைகீழாக நின்று போராட்டம். வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணியளவில் ராஜீவ்காந்தி சிக்னல் அருகில் ஈசிஆர் சாலை தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூடம் வளாகம் அருகில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க வேண்டும் எனவும், நிறுவனத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து ஊழியர்கள் அனைவருக்கும் வேலை கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பாப்ஸ்கோ ஊழியர்கள் ஏஐடியூசி தலைமையில் தொடர்ந்து பல்வேறு விதமான போராட்டங்கள் நடத்தி வந்தார்கள். இப்போராட்டத்தின் விளைவாக இன்று அமைச்சர் அவர்களின் அலுவலகத்தில் சங்க நிர்வாகிகளுடன் அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை செயலர் உதயகுமார் உடனிருந்தார். ஏஐடியூசி தொழிற்சங்க தலைவர்கள் மற்றும் ஊழியர்களின் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர்.
இக்கூட்டத்தில் அரசு துரிதமாக நடவடிக்கை எடுத்து வருகிறது. 2 மாதங்களுக்குள் பாப்ஸ்கோ நிறுவனத்தை மறுசீரமைப்பு செய்வதென்றும் ஊழியர்கள் ஊதியம் பட்டுவாடா செய்வது, அனைத்து கடன்களையும் தீர்ப்பது என அமைச்சர் அவர்கள் எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்தார். இதனை ஏற்று ஊழியர்களின் தொடர் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. அமைச்சர் அவர்கள் உறுதியளித்து பல மாதங்கள் கடந்தும் பாப்ஸ்கோ நிறுவனத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது, நிலுவை ஊதியம் வழங்குவது, நிலுவையில் உள்ள கடனை அடைப்பது போன்றவை நடைபெறவில்லை. அதனைத் தொடர்ந்து கோரிக்கையை வலியுறுத்தி வயிற்றில் ஈரத்துணி அணிந்து கொண்டும் தலைகீழாக நின்றும் உயிரை பணயம் வைத்து கடலில் இறங்கியும் பல்வேறு விதமான போராட்டங்கள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து துறையின் அமைச்சர் சாய் சரவணகுமார் முதலமைச்சரையும் பலமுறை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது முதலமைச்சர் அவர்கள் 5 பேர் கொண்ட கமிட்டி அமைக்கப்பட்டது. கமிட்டி முடிவு வந்த பிறகு பாப்ஸ்கோ சம்பந்தமாக முடிவு எடுக்கப்படும் என தெரிவித்தார். 5 பேர் கொண்ட கமிட்டி முடிவு எடுத்து அரசுக்கு அறிக்கை கொடுத்துள்ளது. இதன் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்காமல் பொறுப்பற்ற முறையில் முரண்பாடான கருத்துக்களை கூறி பாப்ஸ்கோ ஊழியர்களின் கோரிக்கைகளை அலட்சியப்படுத்தி வருகிறார்கள். தேர்தலின் போது முதலமைச்சர் அவர்கள் பாப்ஸ்கோ நிறுவனத்தை திறந்து நடத்தி ஊழியர்களின் நிலுவை சம்பளம் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்தார். வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை. அமைச்சர் அவர்கள் சங்கடத்தோடு நடந்த பேச்சுவார்த்தையில் 2 மாதத்தில் பாப்ஸ்கோ நிறுவனத்தை திறந்து நடத்தப்படும், நிலுவை சம்பளம் கொடுக்கப்படும் என எழுத்துப்பூர்வமாக வாக்குறுதி அளித்திருந்தார். இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. இந்த நிலையில் அக்கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏஐடியூசி தொழிற்சங்கம் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்திற்கு பாப்ஸ்கோ ஊழியர் சங்க தலைவர் ரமேஷ், செயலாளர் ஜெய்சங்கர், பொருளாளர் பிரபு ஆகியோர் தலைமை வகித்தனர். ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம், மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா, மாநில கௌரவ தலைவர் அபிஷேகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் ஏஐடியூசி மாநில பொருளாளர் அந்தோணி, பாப்ஸ்கோ சங்க நிர்வாகிகள் துணைத் தலைவர்கள் அமுதவள்ளி, பத்மநாபன், ரவி, ஏழுமலை, முருகவேல், வேலு, பாலமுருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி கோவிலில் 47வது மயான கொள்ளை விழா சிறப்பாக நடைபெற்றது. வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி முன்னாள் கவுன்சிலர் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்னதான விழாவை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் துவக்கி வைத்து சிறப்பித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் பயனடைந்தனர். இதில் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஊர் மக்கள் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வம்பாக்கீரப்பாளையம் 128வது மயான கொள்ளை வரும் பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதான ஏற்பாடு. எலைட் புசி நண்பர்கள் மற்றும் மீனாட்சி கணேஷ் பொது சேவை இயக்கம் மற்றும் வீரமாமுனிவர் முன்னாள் மாணவர்கள் சிறப்பு ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னதான நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். 1000க்கும் மேற்பட்டதற்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஊர் மக்கள் மற்றும் பக்தர்கள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட கென்னடி கார்டன், பீஷ்மர் தெரு, காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினர் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் அவர்களது தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 10 லட்சம் மதிப்பில் தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை இன்று செய்து வைத்தார். உடன் நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர், உதவி பொறியாளர், பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், கென்னடி கார்டன் நல சங்க நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உடன் இருந்தனர். இதில் உழவர்கரை மாவட்ட பொறுப்பாளர் மொபைல் சரவணன், காமராஜர் நகர் தொகுதி பாஜக தலைவர் கார்த்திகேயன், காமராஜர் நகர் தொகுதி பொதுச் செயலாளர் சுகுமாரன் மற்றும் செந்தில்குமார், தொகுதி செயலாளர் கணேசன், ஏரியா பொறுப்பாளர் தாஸ் மற்றும் அலுவலக பொறுப்பாளர் சரவணன், அருள்பாபு, சேட்டா சாமிநாதன், அமித்ராஜ், அலெக்ஸ் ஜெகநாதன், ராகினி, அஷ்மா, சரஸ்வதி மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மின்துறை நிர்வாகத்தை கண்டித்து புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் தலைமை மின்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மின்துறையில் பல ஆண்டுகளாக காலியாக உள்ள பரிசோதகர் பதவியினை நிரப்ப மின்துறை நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதில் அரசியல் தலையீடு மற்றும் விதிமுறைகளை மீறி பதவி உயர்வு பெறுவதற்கு முயற்சிகள் நடப்பதாக கூறி மின்துறை நிர்வாகத்தை கண்டித்து புதுச்சேரி அரசு ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் வம்பாக்கீரப்பாளையத்தில் உள்ள மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டம் சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் பிரேமதாசன், பொதுச் செயலர் ராதாகிருஷ்ணன், நிர்வாகிகள் சீதாராமன், முனுசாமி, சிறிஞானம் மற்றும் ஆனந்த கணபதி, செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் மின்துறை ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். அவர்கள் மின்துறை நிர்வாகத்தை கண்டித்து கோஷங்களையும் எழுப்பினர். முடிவில் சம்மேளன பொருளாளர் கிறிஸ்டோபர் நன்றி கூறினார். மகளிர் தினத்தை முன்னிட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சென்ட்ரல் சார்பில் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சென்ட்ரல் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று கம்பன் கலையரங்கில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சென்ட்ரல் சார்பில்
மகளிர் தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆனிபால் கென்னடி மற்றும் நகராட்சி ஆணையர் கந்தசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு துப்புரவு பணியாளர்கள் உட்பட பல்வேறு பெண்களுக்கு புடவைகளை வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சென்ட்ரலின் தலைவர் ஆனிபால் நேரு சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் பிள்ளைகளுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை குறித்து எடுத்துரைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சென்ட்ரலின் நிர்வாகிகள் ரொட்டேரியன் ஆனிபால் நேரு, ரொட்டேரியன் பிரேம்ராஜ், ரொட்டேரியன் இந்திரநாத், ரொட்டேரியன் உதயகுமார், ரொட்டேரியன் ஜூலியன், ரொட்டேரியன் சங்கர நாராயணன், ரொட்டேரியன் ராமகிருஷ்ணன், ரொட்டேரியன் முருகேசன், ரொட்டேரியன் சுரேஷ் மோட்டோ, ரொட்டேரியன் மகேஷ், ரொட்டேரியன் வேல்முருகன், ரொட்டேரியன் கைலாஷ், ரொட்டேரியன் மோகனகிருஷ்ணன், ரொட்டேரியன் லிலின் மார்ஷன், ஆன் ராம்குமாரி, ஆன் மேரிகலா, ஆன் ஜெயஸ்ரீ, ஆன் பத்மஸ்ரீ உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் படுகொலை செய்யப்பட்டு உயிரிழந்த மாணவியின் குடும்பத்தாருக்கு பாஜகவினர் நேரில் ஆறுதல் 5 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கினார்கள். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை ரூபாய் 2 குறைக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியிலும் விலை குறைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் மத்திய பல்கலைக்கழகத்திலும் மாநில கல்லூரிகளிலும் தேசிய கல்விக் கொள்கை திணிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம். குடியுரிமை திருத்த சட்டத்தை புதுச்சேரி அரசு அமல்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி உள்ளிட்ட இந்திய கூட்டணியை சார்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஏஐடியூசி பாப்ஸ்கோ ஊழியர்கள் போராட்டம் நடைபெற்று வருகிறது. 100வது நாள் இன்று தலைகீழாக நின்று போராட்டம்.